ஹலோ கைஸ். இந்த நம்ம ஆஸ்டல் பெட் ஸ்டோர் மாங்கோட பார்ட் 29 தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி யாராவது லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். இந்த இடத்துல நிறைய பேனல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லாங்காகவே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மொத்தத்தையும் எரிச்சிருங்க. அதாவது அந்த ட்ரேசஸே இல்லாத மாதிரி மொத்த பேர் எரிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பர்கெட்ரி சொல்கிறோம். அது அப்படியே வாயிலேருந்து ஃபயர் விட்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரிச்சிருது. கிட்டத்தட்ட அவங்களோட சாம்பல் கூட அங்கே இல்லை. அதுக்கப்புறமா அந்த ட்ரீ கிட்ட போயிட்டு ரிசீவ்ன்ற மாதிரி அதை ரிசீவ் பண்ணி அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான். இந்த இடத்துல எங்களோட டீம் இப்போதைக்கு இல்லை. ஃபார்ச்சுனேட்டாக சென்லாங்கும் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியோ இன்சூரன்ஸ்க்காக தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்யூச்சருக்காக நிறைய பிளான் பண்ணோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பியோனியரிங் பேஸ் நம்பர் 7 காட்டுறாங்க. நம்ம சீக்கிரமாக போயிட்டு நம்ம கேப்டனை இது பண்ணோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கேப்டன் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க பரி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது புதையணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது பாசு நீங்கள் எங்களோட லைஃப்பை திருப்பியுமே காப்பாற்றுறீங்க. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. எங்களுக்கு எப்போயாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிட்ட சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது. இந்த ட்ரீயை நீங்களே வச்சுக்கோங்க. இதில் வர ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போய் கேப்டனோட டாட்டர்கிட்ட ரெகுலராக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறோம். இதை கேட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது லெஜெண்டரியான சிங்கம் ஸ்பிரிச்சுவல் ட்ரீ. இது வானான்றதுனால அவங்க இன்னுமே ரொம்ப இது பட்டு ரொம்ப பணிவாக பேசுகிறாங்க. உங்களோட எல்லா ஹெல்ப்புமே ரொம்பவுமே தேங்க்ஸ். உங்களோட இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் நாங்கள் எப்பயுமே மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்காங்க. ஃபெடரல் செக்யூரிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸ். ஏன்னா இந்த இடத்துல அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க லெட்டர்ஸ். அதெல்லாம் எந்த அளவுக்கு மதிப்பு, அதோட டேக்ஸ்லாம் பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இதுவாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கானு உட்காந்து. அப்போ ஒருத்தர் டேய் இந்த ஃப்ரூட்டை எனக்கு ஒரு 5 மில்லியனுக்கு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அவன் தர முடியாதுன்னு சொல்லும் போது ஸ்ட்ரைட்டாக அதை பறிக்க போவான். நம்ம ஹீரோ டக்குன்னு தடுத்துட்டோன்னே யார் ராணி 8th ரேங்க் என்னையே பிளாக் பண்ணுறியா, உனக்கு என்ன சண்டை போடணும்னு ஆசையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் செல் பண்ணுறது கிடையாது, உங்களோட இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவனுங்க ஏன் இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுறானுங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு. அப்போ இன்னொருத்தன் தம்பி உனக்கு எவ்வளோ வயசாச்சு, வீட்டுக்கு போகணும்லாம் எதுவும் ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஷாட் தான் முடிஞ்சு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஃப்ளாட்டு. நம்ம ஹீரோ அந்தளவுக்கு எதுவுமே பண்ணல. அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை லைட்டாக ரிலீஸ் பண்ணி அந்த ஸ்டார் பவரை கண்டென்ஸ் பண்ணுவான் இல்லையா. அந்த மாதிரி பண்ணுவான். அங்கே தான் இன்னொருத்தர் யாருன்னு தெரியுதா, டாவ்சன். அவருமே பார்த்தீங்கன்னா இருப்பார். டேய் எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் ஒயிட் வேர்ல்டுக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, நீ ரொம்பவுமே அழகாக சண்டை போடுற, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பியும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்க எழுந்திரிச்சு வரானுங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார் பவரை லைட்டாக கண்டென்ஸ் பண்ணி வெளில ரிலீஸ் பண்ணுறான். வேஷ்லினி சிக்கன் நினைக்கிறேன் இந்த அட்டாக்கோட பேர். ஸ்டார் பவர் கண்டென்சர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கண்டென்ஸ் பண்ணி அவனுக்கு மூஞ்சு மேலே இந்த எப்படி சொல்கிறது மார்ஷியல் ஆர்ட்ஸில் அடிப்பானுங்க இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் அடிக்கிறானுங்க. இது டைட்டில் லெவல் மாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறானுங்க. இந்த யங் ஏஜில் 9th லெவல் டொமைனை இவன் அச்சீவ் பண்ணியிருக்கானா, இது எப்படி பாசிபிள், ஈவன் ஒரு யங் மாஸ்டர் இந்த குயின் ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கே 8th ரேங்கில் தான் இருக்காங்க, இவனால் எப்படி முடிஞ்சு, இந்த உலகத்தில் யார் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணிடுறான். அதாவது அந்த ட்ரீயை திருப்பி அவனோட வால்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இவன் அந்த ஜிங்லி கண்ட்ரோலிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி அதுக்குள்ளே காண போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு இவன் ஸ்பேஸ் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறான் போலேயே, இதெல்லாம் ரொம்பவுமே ப்ரைஸ்லெஸ் மாஸ்டர் பீஸான ஒரு விஷயம். இந்த பர்சன் எங்கேருந்து தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அலறானுங்க. சாரி, நாங்கள் தெரியாமல் உங்களை அஃபண்ட் பண்ணிட்டோம். அந்த ஸ்லாப் ரொம்பவுமே பர்சனலாக இருந்துச்சு, எங்களுக்கு அது தேவை தான், எங்களை மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேருமே பார்த்தீங்கன்னா கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறானுங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஏன்னா 9th லெவலுன்றதுனால என்ன பண்ணுவான்னு தெரியும் இல்லையா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு அந்த ஸ்லாப் நான் உங்களை என்னோடய ஃப்ரெண்டாக பார்த்து தான் அடித்தேன், ஆனால் என்னோடய அக்கௌண்ட் இன்னும் செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். நாங்கள் வேணால் ஒரு 20 மில்லியன் ஸ்டார் காயின்ஸ் கூடிக்கிட்டுமா காம்பன்சேஷனாக அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லை 30 மில்லியன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வராரு. அவர் தான் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர். அவர் 30 மில்லியன் கொடுத்து விடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு 30 மில்லியனா 60 மில்லியன் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ பரவாயில்ல, இது ஒரு நல்ல
ஒரு டீல் தான். ஸோ இதை வச்சு நான் நிறைய ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணி ஃப்ரூட்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ அடுத்த நாளே வேறு இடத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ட்ராகன் ஸ்கில் கான்டினென்ட்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போகிறான். அங்கே போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குதிக்கிறான். அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு இடமே வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவரே அந்த இடத்துக்குள்ளே தான் ஃபுல்லாகவுமே இருக்கும். அந்த சீயோட ஒரு ஹிடன் ட்ரெஷர்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா நேரத்துக்கு இந்த இடம் ஃபுல்லாக மாறிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போகிறான். அங்கே ஒரு ஸ்க்ரால்மே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சர்னால் வந்துட்டு ஒரு சின்ன வேர்ல்டே வந்து ஜென்ரேட் பண்ண முடியுமா, அதாவது குட்டி உலகத்தையே ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த ஸ்க்ரோல்னால். ஸோ அதனால் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிஸ்டம் ஸ்டோரேஜ்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கிறான். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு எனக்கு இந்த ஜென்யூன் ஸ்பிரிச்சுவல் ட்ரீலாம் பிளான் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்து வச்சுக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து புரியலாம், நான் வந்து திருப்பி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரால் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன உலகத்தையே வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் யாராலையும் போக முடியாது, நம்ம ஹீரோ மட்டும் தான், ஹீரோ கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த ட்ரீயை வந்து போட்டுக்கலாம், ப்ரீசியஸாக வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவன் வந்து அப்படி பண்ணுவான். ஸோ இப்போ வந்து அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃப்ரூட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டாப் கிரேடு சீக்ரெட் ட்ரெஷராக 100 டைமண்ட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து காட்டுறாங்க, வேறு ஒரு குரூப் வந்து அந்த ஃப்ரூட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பேர்டு வந்து ரொம்பவுமே ஹாண்டடாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடம் ரொம்பவுமே டார்கெட்டடாக இருக்குது, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் 2 பேரும் அவ்வளோ சீக்கிரமாக தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? ஸோ அந்த ட்ரெஷரை யாருமே டச் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கத்திட்டு இருக்காரு. பார்த்தா டேங் ஃபேமிலியோட அந்த ஆள் அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா அந்த மவுண்டெயினில், ஸோ அந்த ஆள் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, டாங் ஃபேமிலியுமே நம்ம பின்னாடி தான் வராங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுங்களாம் பயந்துட்டுருக்கானுங்க. ஸோ உங்களோட கையை வந்து இது பண்ணிட்டு நீங்கள் ஒழுங்காக நின்றுங்க. ஸோ உங்களோட கிரீடி வந்து கண்டிப்பாக அவங்கள ஹார்ம் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே வந்து சொல்கிறாங்க. அந்த லேடி இருப்பாங்க இல்லையா கூட, ஸோ ஆமாம் அந்த 100 டீமன் ஃப்ரூட் வந்து உங்கள் கையில் இருக்குது, அதை வந்து சீக்கிரமாக என்கிட்ட கொடுத்துருங்க. ஸோ நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து கத்திட்டு இருக்காரு. பட் இவங்க வந்துட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. டக்குன்னு ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களுக்கு முன்னாடி வருது. பார்த்தா ஸ்டார் பவரோட கான்சன்ட்ரேஷன் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஈவன் அவங்க வந்து எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணாலுமே வந்துட்டு ஒரு டைட் லெவல் ஓல்டு மேனால் என்ன பண்ண முடியும்னு தெரியும் இல்லையா. ஸோ அவருமே வந்துட்டு டைட் லெவல் தான். ஸோ அதனால இவனுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இடத்துல மாட்டிக்கிறானுங்க. ஸோ அந்த கை வந்து அவனுங்களை நசுக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா புலம்பிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் உங்களோட வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இருக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கையை வந்து வெட்டிடுறான். ஸோ வெட்டினோடனே வந்து அந்த பாக்ஸுமே வந்து மேலே பறக்க ஆரம்பிக்குது. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை வந்து அந்த வயசானவர் அப்படியே அவர் கைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாரு. பரவாயில்ல, இது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இது வந்து ஒருத்தியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து லைட்டாக சிரிக்கிறான். ஸோ அடுத்த செகண்டே அந்த பாக்ஸ் காணாமல் போயிடுது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எபிசோட் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.